மகிழ்ச்சியாக தம்ப பார்க்குறோம். எடப்பாடி சொன்னது நாங்கள் இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். 8,000 ரூபா வரையும் நான் கொடுத்தாங்க. இனிமேல் 12,000 ரூபா கொடுக்குறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்தா நாங்கள் பிள்ளை குட்டியோட நல்லா சந்தோஷமாக தான் இருப்போம், மகிழ்ச்சியாக தான் இருப்போம். எடப்பாடி வந்தாக்கா நாங்கள் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருப்போம். அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க இன்னும் எங்களுக்கு மக்களுக்காக செய்யணும். இன்னைக்கு எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதியில் 8,000 12,000 அறிவிச்சது உண்மையாக ஒட்டுமொத்த மீனவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். எடப்பாடியார் இந்த 8,000 12,000 ஆக்கி கொடுக்கறது பெரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். இன்னும் எங்களுக்கு எடப்பாடியார் ஆட்சியில் நிறைய திட்டங்கள்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம். அவர் செய்வார்ங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 10,000 அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது சார், வரவேற்கக்கூடியது தான். ஏன் இப்போ நிதிகள்லாம் இருக்குது, அவர் மத்திய அரசு கூட இணக்கமாக இருக்கிறவர். நிதி பற்றாக்குறைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கொடுக்க முடியும். அவரால் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கட்டாயம் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு தரம் தானே கொடுக்குறாரு. எடுத்தோடனே ஒரு 10,000 கருணை தொகை கொடுத்துட்றாரு. மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வரி அதிகமாக இருக்குது, சொத்து வரி அதிகம், மின்சார கட்டணம் அதிகமாக கட்டுறாங்க. இதனால் அவங்க அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு 10,000 எடுத்தோடனே கொடுக்குறாருங்க. அப்புறம் சார், எம்ஜிஆர் கட்சி வந்ததில் கொஞ்சம் முன்னால் ரொம்ப எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பார்த்தாங்க. இப்போ அதே கட்சி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு படிப்புக்கு, எங்கள் வீட்டு செலவுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் கட்சி வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எடப்பாடியார் இப்போ அறிவிச்சிருக்கிற 10,000 ரூபாய் திட்டம் ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டம். மக்கள் இந்த 5 வருஷத்தில் வரி சுமையால் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய விலைவாசி ஏற்றம், மக்களுங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா காலத்தில் எடப்பாடியார் ஆட்சியில் மத்திய அரசாங்கத்திட்ட நிறையா ஒத்துழைப்போடு இருந்து நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டாந்து மக்களை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து மீட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்சனா மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சுபிச்சமாக தான் இருக்கும், நல்லா இருப்பாங்க. 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஒரு நல்லா எடுத்துக்காட்டாக அமையும். ஆண்களுக்கு இலவச பஸ் நிற்கிறாரு. அந்த ஆண்கள் இப்போ இலவச பஸ் இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக ஏற்படும். குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் நிற்கிறாரு. குடும்ப அட்டை அனைத்து குடும்ப அட்டைக்கு நிற்கிறாரு. இப்போ சில அட்டைகளுக்கு தான் கிடைக்குது, சில அட்டைக்கு கிடைக்கல. இது எங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்குன்னு நான் நம்பிக்கைப்படுறேன். அது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை, இந்த வெயில் காலம், இந்த மாதிரி சூழ்நிலை, விலைவாசியினுடைய சூழ்நிலைகள்லாம் அந்த 10,000 ரூபாய் அனுப்பிச்சாரு குடும்பத்தை ஒரு சீர்கட்டுன்னு போகிறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். நடுத்தர மக்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும்.